வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல அவல் யூஸ் பண்ணி குவிக்கா டேஸ்டியான நல்ல சாஃப்டான புட்டு பண்ண போறோம். வரக்கூடிய ஆடிப்பூரம், நவராத்திரி, கோகுலாஷ்டமி இந்த மாதிரி எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் நமக்கு அது பிரசாதமா யூஸ் ஆகும். எப்பயுமே நம்ம அரிசியில புட்டு பண்ணுவோம். அதை விட இது ஈஸியாகவும் குவிக்காகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த அவல் ஸ்வீட் புட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அவல் புட்டு பண்றதுக்கு 1 கப்பு அவல் எடுத்துட்டு இருக்கேன். வெள்ளை அவல் அல்லது சிவப்பு அவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா கெட்டி அவலா பார்த்து நம்ம எடுத்துக்கணும். 1 கப்பு அவலுக்கு ஈக்குவலா வெல்லம், 1 கப்பு வெல்லம் துருவி எடுத்துட்டு இருக்கேன். 1/2 கப்பு ஃப்ரெஷ்ஷா துருவினா தேங்காய் துருவல். இந்த முந்திரி பாதாம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இதை நல்லா பொடியா கட் பண்ணிட்டு நெய்யில நம்ம வறுத்து எடுத்துக்கணும். ஒரு 4 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கணும். நம்ம இந்த எடுத்து வச்சிருக்கிற அவுல மிக்சியில போட்டு ரவா பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நான் அரைச்சி எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி நல்லா ரவையா அரைச்சி எடுத்துக்கணும். இது பல்ஸ் மோட்ல அரைச்சோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி வந்துடும். நம்ம பிடிச்சி வச்சிருக்கிற அவுல இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனர்ல எடுத்துக்கணும். கீழே ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் பாருங்க. கொஞ்சமா அப்படி தண்ணியை ஊற்றி இப்படி நல்லா கலந்துட்டு தண்ணியை வடிய விட்டுடணும். இப்படி பண்ணோம்னா அந்த அவுல்ல ஏதாவது அழுக்கு இருந்தா கூட அது நமக்கு ஃபில்டர் ஆயிடும். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி நல்லா அப்படி பெசரி அப்படியே வச்சிடணும். இந்த ஈரத்துக்கே இந்த அவுல் நல்லா ஊறிடும் பாருங்க. அப்ப நல்லா ஈரம் ஆயிடுச்சு. அதே நேரம் இதுல தண்ணியும் இல்லை, தண்ணி ஃபுல்லா பாருங்க கீழே இறங்கிடுச்சு. அவுல் ஃபுல்லா அப்படி நல்லா ஈரமா இருக்கு பாருங்க. நல்லா உதிரி உதிரியாவும் இருக்கு. இது இப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு பேன்ல நம்ம அளந்து வச்சிருக்கிற வெல்லம் எடுத்துட்டு இருக்கேன். இதுல ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லத்தை நல்லா அப்படி கரைய விடணும். பாருங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்துல நான் முந்திரி திராட்சை எல்லாமே வறுத்து எடுத்துட்டு இருக்கேன். அதுலயே ஃபில்டர் பண்ணிடுவோம். இப்ப நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, வெள்ளப்பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்படி கொஞ்சமா எடுத்து ஒரு பவுல்ல தண்ணி எடுத்து அதுல இப்படி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கரையாம இருக்கணும். இன்னும் கொஞ்சம் இருந்தா போதும். கரையில, ஆனா இந்த சேர்ந்து நமக்கு எடுக்க வரல. கொஞ்சம் சாஃப்டா எடுக்க வந்துச்சுன்னா சரியா இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க விடுவோம். பால் கொஞ்சம் நல்லா கொதிச்சு வந்தாச்சு. இப்போ ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துடலாம். கொஞ்சமா அப்படி பாகு எடுத்து தண்ணியில இப்படி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது எப்படி கரையாம நிக்கணும் பாருங்க. அப்படியே நம்ம போட்டபடி அப்படியே நிக்குது பாத்தீங்களா? தண்ணியில கரையாம இருக்கு பாருங்க. பாருங்க, அப்படி எடுக்க வருது பாருங்க. சாந்து பதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வரும். இப்ப இது கரெக்டா இருக்கு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வெள்ளை பாகுல நம்ம துருவி வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய் துருவல், இதை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அவுல் பாருங்க நல்லா அப்படி உதிர் உதிரா பூ மாதிரி இருக்கு பாருங்க. இதையும் இதுல சேர்த்துடலாம். இப்ப இந்த வெள்ளை பாகோட சேர்த்து அவுல் இந்த ரவா பதத்துக்கு நம்ம உடச்சி ஊற வச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம். நல்லா அப்படி கிளறி கொடுக்கணும். நல்லா புட்டு உதிர் உதிரா நல்லா வரும் இல்லையா, அந்த மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா நம்ம கிளறிக்கணும். பாருங்க, நல்லா அப்படி உதிர் உதிரா வர ஆரம்பிச்சாச்சு. இது சூடு ஆறும் போது நல்லா அப்படி பொலன்னு நல்லா வந்துடும். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பாதாம் சேர்த்துருவோம். நெய்யோட சேர்த்து நான் ஆட் பண்ணிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். பாருங்க, இப்பயே நல்லா அப்படியே உதிர் உதிரா வர ஆரம்பிச்சாச்சு. கொஞ்சம் சூடாறினாலே போதும், அது பர்ஃபெக்டா வந்துடும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவுல் புட்டை நம்ம சர்விங் பவுலுக்கு எடுத்துப்போம். அவுல் ஸ்வீட் புட்டு சர்விங்க்கு ரெடி. நல்லா இப்ப சூடு ஆறியாச்சு. பாருங்க எந்த அளவுக்கு உதிர் உதிரா இருக்கு. நல்லா பாருங்க, அப்படி பொலன்னு இருக்கு பாருங்க. அதே நேரம் நல்லா சாஃப்டாவும் இருக்கு. அவுல் ஸ்வீட் புட்டை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. நம்ம பிரசாதம் எடுத்துக்கலாம். பிரமாதமா இருக்குங்க. அப்படியே மணலா உதிர் உதிரா, அதே நல்லா சாஃப்டா இருக்கு. இனிப்பு எல்லாமே ரொம்ப கரெக்டா இருக்கு. நம்ம சேர்த்திருக்கிற அந்த தேங்காய் துருவல், அதோட ஃபிளேவர், அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா, அவுல் நம்ம ஊற வச்சிடறோம் இல்லையா, ஒரு 10 நிமிஷத்துக்கு அது நல்லா ஊறி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெள்ளைப்பாகுல சேர்த்துக்கணும். அது சரியா ஊறாம நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு சாஃப்டா இல்லாம கொஞ்சம் ஹார்ட் ஆயிடும். அதை மட்டும் நம்ம செக் பண்ணிட்டா போதும். மற்றபடி ரொம்ப ஈஸியா இந்த அவல் புட்டு பண்ணிடலாம்.
இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.